சொல்லடா கண்ணலே. என்ன சித்தி இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திடீர்னு வந்து ஐஷுக்கு நீங்க கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐஷுக்கு 20 நாள்ல கல்யாணம் முடிவு பண்ணதே ஏதோ அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோமோ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க என்னடானா எல்லாரும் குலதெய்வ கோயில போய் சாமி கும்பிடலாம் நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கே உடனே ஐஷுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல கேளன்பு, நான் நினைக்கிறவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கிறது எனக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு. அதை தெளிய வைக்கிறதுக்காக தான் உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சித்தி நீங்க என்ன பேசுறீங்க? ஐஷு காதலிக்கிறா, அது தப்பாவே இருக்கட்டும். அது என்ன யாரும் பண்ணாததா? அதுக்குன்னு இப்படி அவசரப்பட்டு உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுலயும் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு எல்லாரையும் போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு கல்யாண ஏற்பாடுல பண்ணிருக்க பாரு அன்போ. இதுல எந்த தைரியத்துல ஜானகி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றது விளையாட்டு காரியம் நினைச்சியா? இதனால பாதிக்கப்படுறது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. அது தெரியாம இப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணாத ஜானகி. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ஜானகி. முதல்ல இந்த ஏற்பாடெல்லாம் நிறுத்து. நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம். நட அன்பு. வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுங்க. வீட்டுக்கு போறதா இருந்தா ஐஸ்வர்யாக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம போறோம். ஜானகி திரும்ப திரும்ப இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருந்தானே வச்சுக்க, எனக்கு கோபம் வந்தா 2 வச்சிருவேன் பாத்துக்க. நீங்க அடிங்க கொள்ளுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் முடியாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் சொல்லிட்டேன். அன்புக்கு என்னாச்சு? தலைக்கு ஏதாவது பிடிச்சிருக்கான்னு கேளு. சித்தி சரி நான் பொறுமையா கேக்குறேன். ஐஸ்வர்யாவுக்கு இன்னும் 20 நாள்ல கல்யாணம் பண்ணணும் சொன்னீங்க. சரி அது கூட என்ன எதுன்னு பார்த்து பண்ணிக்கலாம்னு தான் நானும் சொன்னேன். ஆனா இப்படி எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு போய் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இப்படி அவசர அவசரமா அவளுக்கு உடனே கல்யாணம் பண்றதுக்கு என்ன காரணம் சித்தி? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அவசியம் இல்ல அன்பு, பயம் வருது. அந்த பொறுக்கியால என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவனால என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிருமோன்னு பயந்துதான் 20 நாள்ல அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஆனா இப்போ அந்த பொறுக்கி 20 நாள் கூட விட்டு வைக்க மாட்டான் போல. அதுக்குள்ள எதையாவது பண்ணி நம்ம ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை கெடுத்துருவானோன்னு பயமா இருக்கு. அத்தை நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வார்த்தைக்கு வார்த்தை அவன் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை கெடுத்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி அவன் என்னத்த பண்ணா? ஐஸ்வர்யாவும் அவனும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஐஸ்வர்யா அவனை தவிர வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இந்த கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதமா இருக்கா. அவனும் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்காக யாரோட சம்மதமும் இல்லாம தெரியாம வீட்டை விட்டு கூட்டிட்டு போறதோ இல்ல திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதோ இது எதையுமே அவன் பண்ண மாட்டான். அப்படி அவன் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அதை அவன் என்னைக்கோ பண்ணிருப்பான். ஆனா எல்லாரோட சம்மதத்தோடயும் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கான். சரி ஐஸ்வர்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க. ஆனா அதுக்காக இப்படி அவசர அவசரமா அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையை இப்ப நீங்க தான் கெடுக்குறீங்க. ஷைலு சொல்றது சரிதான் சித்தி. இப்படி அவசர அவசரமா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு அன்பு, அவ சந்தோஷமா இருப்பாளோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். ராகேஷ் மாப்பிள்ள டாக்டர், அவர் குடும்பம் அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாமே உனக்கு தெரியும். அப்பேற்பட்ட வீட்டுல கல்யாணம் பண்ணி போய் அவ நல்லா இல்லாம இருப்பாளா? சரி சித்தி இருக்கட்டும். இந்த கல்யாணம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா எதுக்கு இவ்வளவு அவசரமா பண்ணணும்னு தான் கேக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி 20 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். 20 நாள்ல கல்யாணம் பண்றதுக்கு தானே பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தது. அதனால அப்ப என்னன்னு பார்த்து பண்ணிக்கலாம் சித்தி. இன்னைக்கு எதுக்கு அவசரமா பண்ணணும்? இன்னைக்கு பண்ணா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ராகேஷ் தம்பிக்கு தான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அது 20 நாள்ல பண்ணா என்ன, இன்னைக்கே பண்ணா என்ன? இல்ல அன்பு, இவளுக்கு தலைக்கு என்னவா இருக்கு? அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம சொல்றது ஒண்ணுமே இவ தலையில ஏறவே மாட்டேங்குது. இதுக்கு மேல இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாரும் நடக்க நம்ம வீட்டுக்கு போவோம். இவ இங்கேயே உட்காந்து என்னமோ பண்ணட்டும். போறவங்க எல்லாம் போங்க. ஆனா என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். அப்புறம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்றேன்னு ஆளுக்கு குதிக்கிறீங்களே. இந்த கல்யாணத்துல கல்யாணம் பண்ணிக்க போற ஐஸ்வர்யாவுக்கு சம்மதம்னா அப்புறம் உங்களுக்கு என்ன? என்ன சித்தி சொல்றீங்க? ஐஸ்வர்யா இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாளா? ஆமா அன்பு, கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி நான் கொடுத்த புடவை கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு அவ ரெடியா இருக்கா. அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. இதுக்கு மேல நீங்க எல்லாருமா சேர்ந்து பிரச்சனை பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ராகேஷ் தம்பி அவங்க அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னத்துக்கு அவங்க கோயிலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம வீட்டு பொண்ணோட கல்யாணம் எல்லாருமா சேர்ந்து நல்லபடியா பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யாவோட கல்யாணத்தை பார்க்கணும், அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என் கூட கோயிலுக்கு வாங்க. இல்ல விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஜானகி இரு, அவசரப்பட்டு எதுவும் பண்ணி வைக்காத. அன்பு, எனக்கு என்னமோ இவ பண்றது எதுவுமே சரியா படல. எல்லாமே தப்பா இருக்கு.
இப்படி அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணி அதனால நாளைக்கு ஐஸ்வர்யாவோட வாழ்க்கைக்கு தான் பாதிப்பாகும். எனக்கு என்னமோ ஐஸ்வர்யா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்கிறதுல நம்பிக்கை இல்ல. அவ கண்டிப்பா சம்மதிச்சிருக்க மாட்டா. இவதான் எதையாவது சொல்லி கட்டாயப்படுத்தி அவளை சம்மதிக்க வச்சிருப்பா. உன் சித்தியோட குணத்தை மாத்த முடியாது அன்பு. இருந்தாலும் அவகிட்ட நான் போய் கொஞ்சம் பொறுமையா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட போய் என்ன எதுன்னு கேட்டு பாரு அன்பு. கண்டிப்பா இவ கட்டாயத்தினாலதான் அவ சம்மதிச்சிருப்பா. அவகிட்ட போய் கேட்டாதான் என்னன்னு தெரியும். நீ அவகிட்ட போய் பேசி பாரு. சரி சித்தப்பா, நான் ஐஸ்வர்யா கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். நீங்க முதல்ல சித்தி கிட்ட இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் புரிய வைக்க பாருங்க சித்தப்பா. அவளை நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஐஸ்வர்யா கிட்ட பேச அன்பு. சரி சித்தப்பா. எங்க என்னங்க இதெல்லாம்? அத்தை ஏங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்களுக்கு என் தம்பியை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதுக்காக இப்ப ஐஸ்வர்யோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்குறாங்க. நீங்க ஐஸ்வர்யாவை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி பிடிக்காத கல்யாணத்தை அவளுக்கு பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை கெடுக்க வேணாங்க. இல்ல ஷைலு, ஐஷுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை என்னைக்குமே அவளுக்கு பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சது இல்ல. ஆனா சித்தி ஏன் தான் இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் ஷைலு, ஐஷு கிட்ட நான் பேசினா சரி வராது. அவன் மேல நான் கோவமா இருக்கேன்றதுக்காக அவ என்கிட்ட சில விஷயத்த சொல்ல மாட்டா. நீ போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேளு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிச்சிருப்பான்னு எனக்கும் நம்பிக்கை இல்ல. நீ அவகிட்ட போய் பேசிப்பாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க, நான் போய் ஐஷு கிட்ட பேசிட்டு வரையிருங்க. அப்பா இங்கதான் இருக்காங்க. அப்பா கிட்ட பேபிக்கு போன் பண்ணி தர சொல்லலாம். அப்பா. என்னடா பி, நீயும் அகில் குட்டியும் அங்க வளராண்டி கூட தானே இருந்தீங்க. நீ மட்டும் ஏன் இங்க வந்திருக்க? தம்பி என்ன பண்றான்? அது அகில் குட்டிக்கு பால் வேணும் சொல்லி வளராண்டி பால் கொடுக்காங்க. ஓ சரி அபி, சரி நீயும் போய் வளராண்டி கூடயே இருப்போ. அப்பா அம்மா எங்க? உன் அம்மா வேணுமா? அம்மா அங்க ஐஸ்வர்யா ரூம்ல இருக்காடா, இப்ப வந்துருவா. ஐச்சு ரூம்லயா? நான் ஐச்சு ரூம்ல தானே இவ்வளவு நேரம் இருந்தேன். அங்க அம்மாவே இல்ல. ஐஷு கூட இருந்தியா? அது அம்மா இப்பதான் ஐஷு ரூமுக்கு போனா. அம்மா ஐஷு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காடா? அது ஐச்சு அழுதுகிட்டே இருக்கா. அழறாளா? அப்ப நம்ம நினைச்சது சரிதான். ஐஷுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. சித்தி தான் எதையாவது சொல்லி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பாங்க. அப்பா, அது ஐச்சு கிட்ட நான் பேபிக்கு போன் பண்ணி தான் சொன்னேனா, ஆனா ஐச்சு பேபிக்கு போன் பண்ணவே மாட்டேக்கா. அழுதுட்டே இருக்கா. இந்த போன்ல பேபிக்கு எப்படி கூப்பிடணும் எனக்கு தெரியவே இல்ல. அப்பா, இதுல பேபிக்கு போன் பண்ணி தரீங்களா? அபி அந்த போனை கொஞ்சம் கொடு. இங்கங்கப்பா, பேபிக்கு போன் பண்ணிட்டாங்க. காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை. ராவணர்க்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. ஜானகி, நீ ரொம்ப அவசரப்படுற. சொன்னா கேளு, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம். இப்ப இதெல்லாம் வேண்டாம். எங்க என்ன பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. கோயிலுக்கு வந்து தாலி கட்ட போற நேரத்துல வேண்டான்னு அபசகுணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, ஐஸ்வர்யாவே தாலி கட்டுறதுக்கு சம்மதிச்சுட்டு எதுவும் பேசாம நிக்கிறா. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னு. நம்ம பொண்ணோட கல்யாணங்க நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அமைதியா நில்லுங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவும் பேசிடாதீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன நீ அண்ணன் என்ன சொல்றாரு? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுல, தாலி கட்டிரலாம்ல. நல்ல நேரம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்ச நீ. அதுவும் இல்லாம கோயில வச்சு தானே தாலி கட்டுறோம். இந்த நல்ல நேரம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. தாலியை கட்டிடலாம். மாப்பிள்ள, நீங்க ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுங்க மாப்பிள்ள. இல்ல, நான் கூட உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் நல்லா சிறப்பா கிராண்டா பெரிய மண்டபமா பார்த்து எல்லாரையுமே கூப்பிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இப்படி குலதெய்வம் கோயில்ல இப்படி சிம்பிளா பண்ண வேண்டியதா போச்சு. அதை நினைச்சு அண்ணனுக்கு எதுவும் வருத்தமோ நினைச்சேன். சந்திரா, பிள்ளைங்களோட கல்யாணத்தை நல்லா சிறப்பா பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். சரி விடு. இப்ப என்ன, தாலி கட்டுறது இங்க குலதெய்வம் கோயில்ல சிம்பிளா முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கிராண்டா பெரிய மண்டபமா பார்த்து பண்ணிடலாம். அதுக்கு என்னண்ணே, ரிசப்ஷன் நல்லா பெரிய மண்டபமா பார்த்து கிராண்டா பண்ணிடலாம் எல்லாரையும் கூப்பிட்டு. ஆனா இப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா போதுமே. அப்புறம் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். மாப்பிள்ளை வேற எப்படா தாலி கட்டுவோன்னு கையில தாலியை வச்சு நின்றுகிட்டு இருக்காரு. அவர் முதல்ல தாலி கட்டிருட்டோம். நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஆமா, அதுவும் சரிதான். ராகேஷ், நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுப்பா. ஓகே மம்மி. ஒன்னா வாழ்ந்திடும் ஆசை மண்ணோட புதஞ்சது. இப்ப என் கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்டு போனானே. இரவ பகலின்னு நினைச்சு போறேன். நான் எங்க தெரிஞ்சு இன்னும் தேடுறேன் அவனை. தனியா எங்கே போனானோ, தனியா எங்கே போனானோ, தனியா எங்கே போனானோ.
புட்டான் கந்தலா என் உசுரை இப்போ மாத்தி புட்டான் கந்தலா அன்பு நீ என்ன காரியம் பண்ற அன்பு? சித்தி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் என்னடா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட அண்ணன் ஆச்சுன்னு உனக்கு மரியாதை கொடுத்தா என் மேலே கை வைக்கிறியா? கை வைக்கிறதா? என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்க பார்த்ததுக்கு உன்னையெல்லாம் நான் என்னைக்கும் காலி பண்ணிருக்கணும்டா. இவ்வளவு நாள் நீ யாரும் எனக்கு தெரியாம போச்சுடா. அதனால தாண்டா நீ இப்ப உயிரோட இங்க நின்னுகிட்டு இருக்க. உன் புத்தி என்னங்கிறது எனக்கு இப்பதாண்டா தெரிஞ்சது. இதுக்கப்புறமும் உன்னை நான் விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? ஷைலோ, ஐஷோ கூட்டிட்டு போ. சரிங்க ஐஷு, வா போலாம். அன்பு நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? அவர் நம்ம வீட்டுக்கு வர போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? இவனா? சித்தி நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். ஆனா உங்களுக்கு தான் இவன் யாருன்னு தெரியல. என்ன தெரியும் அன்பு? ராகேஷ் தம்பியும் அவன் குடும்பத்தையும் நமக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்கள பத்தி எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப வந்து என்ன நீ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன உன் பொண்டாட்டி அவ பொறுக்கி தம்பிக்கு நம்ம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிற கோவத்துல அதையும் சொல்லி உன்னை ஏத்தி விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னாளா? இவ்வளவு நாள் நீயும் அந்த பொறுக்கிக்கு நம்ம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்ன புதுசா அந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வர போற மாப்பிளைய கை நீட்டி அடிக்கிற? சித்தி போதும் நிறுத்துங்க சித்தி. பாட்டிக்கு வரத அவனை பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றீங்களே, பொறுக்கி அவன் இல்ல. இதோ டாக்டருங்கிற புனிதமான வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாம எல்லா பொறுக்கித்தனத்தையும் அயோக்கித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு என்னமோ நல்லவ மாதிரி நிக்கிறானே, இவன் தான் நம்பர் 1 பொறுக்கி. அன்பு யார பார்த்து பொறுக்கிங்கற? ராகேஷ் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உன் பொண்டாட்டி கூட சேர்த்துக்கிட்டு நீயே உன் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்காத அன்பு. நான் என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க வரல சித்தி, அவ வாழ்க்கையை காப்பாத்த வந்திருக்கேன். என் மச்சானுக்கு வேலை இல்ல, அவன் அடித்தடி பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஐஸ்வர்யோட வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா தான் இருக்காது. ஆனா இவன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஐஸ்வர்யோட வாழ்க்கை நாசமா போயிடும். அவனாவது அடித்தடி பண்றதுனால அவனை பொறுக்கின்னு சொல்றீங்க. ஆனா இவன் சாதா பொறுக்கில சித்தி, சரியான பொம்பளை பொறுக்கி. அன்பு போதும் நிறுத்து. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காத. சித்தி நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் எந்த ஆதாரமும் இல்லாம சொல்லல. இவன் பொறுக்கிங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இத பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே ஒருவேளை நான் மிஸ் பண்ணாலும் அவளை விட பெட்டரா ஒருத்தி எனக்கு கிடைச்சிருவா. அப்புறம் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருவேளை நீ அவனை லவ் பண்ணியிருந்தாலும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் பாஸ்ட்டை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. பாஸ்ட்னு நான் சொல்றதுல எல்லாமே அடங்கும். நீயும் அவனும் லவ் பண்ணியிருந்தாலும், அவன் கூட நீ ஊரெல்லாம் சுத்தி இருந்தாலும், இனி உங்க காதல் கட்டில் வரைக்கும் போயிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தீங்களா சித்தி, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாலேயே எப்படியெல்லாம் கேவலமா பேசியிருக்கானு. என்னமோ ஐஷோட வாழ்க்கைக்காக அவளோட நல்லதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்றேன்னு சொன்னீங்க. இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கா நீங்க ஐஷோவை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? இல்லை இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஐஷோ நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு கேவலமா பேசியிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு கேவலமா நடந்துக்குவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்தி. அன்னைக்கு என் மச்சான் இவனை அடிச்சான்னு சொன்னீங்களே, அப்ப கூட அவன் எதுக்கு அடிச்சிருப்பான் ஏன் அடிச்சிருப்பான்னு நான் யோசிக்கல. அடிச்சானா அவன் மேல நான் கோவப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றேன் சித்தி, கண்டிப்பா அவன் இவனை அடிச்சதுல அவன் மேல எந்த தப்பும் இருக்காது. எல்லா தப்பும் இவன் மேலதான் இருக்கும். அவன் கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு இவன் தான் ஏதாவது பேசியிருப்பான். இப்ப கூட நான் என் மச்சானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க சித்தி. அன்னைக்கு ஐஷு அவன் பார்க்க வந்தான்றதுக்காக அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அன்னைக்கு நீங்க அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப கூட அவன் ஐஷுவும் நானும் லவ் பண்றோம், அவதான் என்ன பார்க்க வர சொன்னான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போலீஸ் அவனை விட்டுருப்பாங்க. ஆனா அப்ப கூட அவன் ஐஷோட பேரு கெட்டக்கூடாதுன்றதுக்காக தான் அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரானான். காதலிக்கிற பொண்ணோட பேரே கெடக்கூடாதுன்னு நினைச்ச என் மச்சான் எங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு கூட பார்க்காம அவகிட்ட இவ்வளவு கேவலமா பேசிருக்கிற இந்த அயோக்கியம் எங்க? இப்ப சொல்ல சித்தி, இந்த அயோக்கியனை தான் நீங்க ஐஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? பாத்தியா ஜானகி, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை விஷயம். இதுல அவசரப்பட்டு எடுத்தவங்க கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்காதுன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு, நமக்கு தெரிஞ்சவங்க வசதியானவங்க டாக்டர் மாப்பிள்ள, அவங்களுக்கு நம்ம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா என்னதான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதுக்குன்னு கல்யாண விஷயத்துல இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது ஜானகி. ஏன்னா இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வேண்டான்னு முடிச்சுக்கிட்டு வர்ற வாழ்க்கை இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் ஒன்னாதான் வாழ்ந்தாகணும். பிள்ளைங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்காது. அவங்க வாழ்க்கைய அவங்களே கெடுத்துக்குவாங்களோன்ற பயத்துலதான் பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு ஒன்னொன்னா பார்த்து செய்யறாங்க. ஆனா இப்படி பெத்தவங்களே பிள்ளைங்களோட வாழ்க்கையை பத்தி சரியா யோசிக்காம அவசரப்பட்டு எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவு பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டா அதுக்கப்புறம் வேற என்னதான் பண்றது சொல்லு. இப்ப மட்டும் அன்பு இங்க சரியான நேரத்துக்கு வரலனா அந்த அயோக்கியனோட நம்ம ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அதோட நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கும். இப்பவாவது நீ இதை புரிஞ்சுக்கோ ஜானகி.
என்ன சித்தி, நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அவசரப்பட்டு எடுத்திருக்கிற முடிவு தப்புன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல அன்பு, அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ராஜகோபால், எங்களை மன்னிச்சிருங்க. உங்க பையன் எங்க பொண்ணுகிட்ட எப்படி எல்லாம் பேசியிருக்கான்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. உங்க பையனை நாங்க தப்பு சொல்றோன்னு எங்களை தப்பா நினைக்க வேண்டாம். ஆனா உங்க பையன் பேசுனது ரொம்ப தப்பு. எங்க பொண்ணுகிட்டேன்னு இல்ல, இனி வேற எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி பேச வேண்டாம், இப்படி நடந்துக்க வேண்டாம்னு தயவு செஞ்சு உங்க பையன் கிட்ட சொல்லி அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லி புரிய வைங்க. ஆனா எங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இங்க நடந்ததை நாங்களும் மறந்துடுறோம், நீங்களும் மறந்துருங்க. உங்க பையனை கூட்டிட்டு போய் அவனுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்க. ஜானகி, வா போலாம். டேய் நில்றா, நீ எங்க போற? டாடி, மம்மியை கூட்டி வீட்டுக்கு போங்க, நான் வரேன். ராகேஷ், வேண்டாம்ப்பா. அதான் அவங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிட்டாங்களே, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இங்க பாருப்பா, நீ எப்படின்னு எங்களுக்கு தெரியும், அது போதும். வேற யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு நம்ம மறந்துடலாம்ப்பா. நீ வாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். மம்மி, கனவு நினைச்ச மறக்கிறதுக்கு நடந்ததுன்னு அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது. என்னால எதையும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. டாடி, எனக்கு இவங்க கிட்ட பேச வேண்டியது கொஞ்சம் இருக்கு. நான் பேசிட்டு வரேன், நீங்க மம்மியை கூட்டி வீட்டுக்கு போங்க. இங்க தேவையில்லாத பிரச்சனை வேணாங்க. ராகேஷ் வர சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, நம்ம சொன்னா அவன் கேட்க போறது இல்ல. அவன் என்ன பண்றானோ அதை பண்ணாதான் அவனால நிம்மதியா இருக்க முடியும். அவன் என்னமோ பேசிட்டு வரட்டும், நீ வா வீட்டுக்கு போலாம். இங்க அது இல்லங்க நம்ம புள்ள. எல்லாம் அவன் பாத்துக்குவா, நீ நட. டேய், என்ன உன் தங்கச்சியை பிடிச்சதுனால மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேன்னு நினைச்சியா? அந்த மெக்கானிக்க பழி வாங்கணுங்கிறதுக்காக தாண்டா அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தேன். அன்னைக்கு அந்த மெக்கானிக் என்கிட்டயே முடிஞ்ச ஐஷு கழுத்துல தாலி கட்டுறான்னு சவால் விட்டான். அவன் விட்ட சவாலுக்காகவே ஐஷு கழுத்துல தாலி கட்டி அவன் முன்னாடி கூட்டிட்டு போய் நிக்கணும்னு நினைச்சேன்டா. நீ மட்டும் இப்ப 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா ஐஷு கழுத்துல நான் தாலி கட்டியிருப்பேன். ஐஷு என் பொண்டாட்டியா அவன் கிட்ட கூட்டிட்டு போய் சவால்ல ஜெயிச்சிருப்பேன்டா. ஆனா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் கெடுத்து அவன் விட்ட சவால என்ன தோக்கடிச்சுட்டு நீ பாட்டுக்கு இங்க இருந்து போனா நான் உன்னை விட்டுருவேனா? நான் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா அதுல நான் ஜெயிக்கணும். அதுக்கு வேண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ நிறுத்தின கல்யாணத்தை இப்ப நீ ஏன் நடத்தி வைக்கிற? முடியாதுன்னு சொன்னா முடியும்னு உன்னை சொல்ல வைப்பேன். டேய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.